ஒரு காட்டுக்குள்ளே நுழையிறதா கற்பனை செய்யுங்க. உணவு, உடை, அலைபேசி எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. துப்பாக்கியும் உங்ககிட்ட இருக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு கூடாரமும் இருக்குது. அதுக்குள்ளே யாருமே இல்லை. ஒரு பெட்டியில் வெளியிருந்த நகைகளும் பணமும் இருக்குது. கொஞ்ச நேரம் இளப்பாரிட்டு பெட்டி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கும் போது யானையோட பிளிரல் சத்தம் கேட்குது. அதை கேட்கும்போது பயத்தை கிளப்புது. எதிர் திசையில வேகமாக ஓட தொடங்கும் போது புலியோட உருமல் சத்தமும் கேட்க பதற்றத்தில் கைகளில் வச்சிருந்த எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இன்னும் வேகமாக ஓடும்போது நரியோட ஊளை சத்தமும் கேட்குது. அதை கேட்டு பதற்றத்தை உண்டாக்குது. போதா குறைக்கு காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு பொண்ணோட அழுகுறலாம் கேட்குது. யாருது அப்படின்னு நீங்கள் கேட்க நினைக்கல. பயங்கர கர்ச்சனை சத்தத்தோட ஒரு சிங்கம் வெறும் 2 அடி தூரத்தில் எதிரில் பாஞ்சு வந்து நிற்குது. இப்போ நீங்கள் மரண விளிம்பில் என்ன செய்யுது அப்படின்னு திகைச்சு குழம்பாம கற்பனையை நிறுத்திட்டு நிகழ்காலத்துக்கு வர்றது தான் அறிவுடைமை. வாழ்வில் பல பயங்கள் கற்பனைகளை போக்குங்க. பயம் இல்லாமல் வாழுங்க.